ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கங்க. சிலத லூசுல விட்டுறணும், சிலத லூசுன்னு விட்டுறணும். அப்பதான் நமக்கு நல்லது. மச்சான், உலகத்திலே மிக சிறந்த பொறுமைசாலி யாரு மச்சான்? அப்பா அம்மா திட்டத்தை கேட்டுக்கிட்டு நம்ம பொறுமையா இருக்கோம்ல, நாம தான் பொறுமைசாலி. அதெல்லாம் இல்ல, குடிச்சவன் பேசுறத குடிக்காம கேக்குறவன் தான் மிகப்பெரிய பொறுமைசாலி. சுதனே, எல்லாரும் லைஃப்ல லவ் பண்றாங்களே, லவ் பண்றது ரொம்ப ஈஸியா? லவ் பண்றது ஈஸி தான், ஆனா லைஃப் லாங் கூட வர்ற மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நல்லா இருப்படா, போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மச்சான், கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமோ? ஆமா. அப்போ நிறைய ஊர்ல நிறைய பசங்க இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஏன் இன்னும் ஜெயிக்கல? 1000 ரூபாய் சம்பாரிச்சு 500 ரூபாய் டாஸ்மார்க் கொடுத்தா எப்படா ஜெயிக்க முடியும்? ஓ, அது என்னமோ உண்மைதான் மச்சான். அப்போ ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் நல்லதா மச்சான்? ஹார்ட் ஒர்க்கு உழைச்சு சாப்பிடணும், ஸ்மார்ட் ஒர்க்கு கொள்ளையடிக்கணும். உனக்கு எப்படி வசதி? ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கங்க. உப்பும் உரிமையும் அதிகமா எடுத்தா உணவு வரவும் கசந்து போகும். மச்சான், எல்லாரும் ஜாதி ஜாதிங்கிறாங்களே, ஜாதின்னா என்ன மச்சான்? ஜாதிங்கிறது நம்ம போட்டிருக்க ஜட்டி மாதிரி, அதை அடுத்தவன்ட்ட காட்டவே கூடாது, உள்ளே போட்டிருக்கணும். விருப்பப்பட்டவன் போட்டுக்கிறான், விரும்பாதவன் ஃப்ரீயா இருக்கான். சரி, அடுத்தவன் என்ன சட்டி போட்டிருக்கான்னு எட்டி பார்க்கவும் கூடாது, போட சொல்லி வற்புறுத்தவும் கூடாது. இதுதான் மச்சான் ஜாதி. வாழ்க்கையில உருப்படணும்னா என்ன வச்சா பண்ணணும்? வாழ்க்கையில உருப்படணும்னா 4 வழிதான் இருக்கு. என்ன வழி? யாரையும் ஏமாத்த கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அப்ப அந்த 4வது வழி என்ன? எவன் எக்கேடு கட்டு போனா நமக்கு என்னன்னு நாம பாட்டு கண்டுக்காம இருக்கணும். என்ன மச்சான், உங்க பக்கத்து வீட்டுல ஒரே சவுண்டா இருந்துச்சு? அது ஒண்ணு இல்ல மச்சான், புருஷன் முன்னாடி சண்டை மச்சான். அந்த அக்கா அந்த அண்ணனை கூட்டு அடி அடின்னு அடிச்சு பிடிச்சி. அது சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ண அந்த அண்ணனுக்கு இந்த அடி விழுவுதுன்னா செத்தாலும் உங்களோட தாண்டின்னு சொல்லிட்டு லவ் மேரேஜ் பண்ணவங்களும் உயிரோட இருப்பாங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. மச்சான், இப்போ உள்ள பசங்கள்லாம் லவ் பண்றது கெத்துன்னு சொல்லிட்டு தெரியுறாங்களே, இதெல்லாம் உண்மையா? மச்சான், லவ் பண்றது கெத்தா இருக்கும்னு இப்ப நினைக்கலாம். ஆனா லவ் பண்ணி உன்னை அவங்க ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா வாழ்க்கையே வெறுத்துருவாங்க மச்சான், புரிஞ்சுக்க. என்ன மச்சான் சொல்ற? ஆமா, இனிமே லவ் பண்றது கெத்துன்னு சொல்லிட்டு திரிவீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மச்சான், மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் என்ன மச்சான் வித்தியாசம்? மச்சான், மிருகத்துக்கு 2 குணம் இருக்கு. ஒன்னு அன்பா இருக்கும், இன்னொன்னு அடிச்சு கொண்டு. இப்போ மனுஷனுக்கு 1000 குணம் இருக்கு. எந்த நேரத்துல எப்படி இருப்பாங்க, எந்த சூழ்நிலையில எப்படி மாறுவாங்கன்னு தெரியவே தெரியாது. இதுதான் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம். சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க. நம்ம குணத்தை பத்தி சொல்ல ஒருத்தரும் இல்ல, ஆனா நம்மள குறை சொல்ல ஊரே இருக்கு. உண்மையா இல்லையா மச்சான்? எனக்கு ஒரு ரொம்ப நாளா ஒரு டவுட் மச்சான். என்ன டவுட்டு? வாஸ்து பார்த்து கட்டல, கணபதி ஹோமம் பண்ணல, தினசரி பூஜை இல்ல. சரி, கடை கூட்டுறது கிடையாது, வாசல்ல தண்ணி தெளிக்கிறது கிடையாது, கோலம் போடுறது கிடையாது. சரி, ஆனா அந்த கடையில பணம் மட்டும் கொட்டுன்னு கொட்டுத. எப்படி? அது என்ன கடை? இந்த ஒயின் ஷாப் தான். இந்த கேள்விக்கு பதிலே இல்லையா மச்சான்? அனுபவத்துல சொல்றேன், யாரையும் நம்பாதீங்க. நம்ம இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுவாங்க, நம்ம இல்லாத போது ஒரு பேச்சு பேசுவாங்க. பார்த்து நடந்துக்கங்க. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இப்போ என்கிட்ட யாராவது வந்து நீ என்ன ஜாதின்னு கேட்டா உன் பதில் என்னவா இருக்கும்?
மனித ஜாதின்னு சொல்லுவேன். ஏன்? ஆமா, நம்ம மனித ஜாதி தானே மச்சான். நான் யாரு கூடயும் ஜாதி பார்த்து பழகவே மாட்டேன். அதே மாதிரி என்கிட்ட ஜாதி பாக்குறவங்களோட பழகவே மாட்டேன். ஜாதி என்னடா ஜாதி, அது ஜனங்களை முடிச்ச வியாதி. வாழ்க்கையில எதையாவது நிம்மதியா சாதிக்கலாம்னு பார்த்தா கடைசியா நிம்மதியா இருக்கிறதே பெரிய சாதனையா இருக்கும் போல. சுதானே, நீ கஷ்டத்துல இருக்கும்போது யாருக்குடா ஃபோன் பண்ணுவ? என் மச்சானுக்கு பண்ணுவேன். மச்சான்டா. ஆண்டா, அவன் நல்ல ஆறுதல் சொல்லுவானா? சேச்சா, அவன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லுவான். அதை கேட்டு என் மனசு ஆறுதல் அடையும். மச்சான்டா. என்னதான் 150cc 200cc பைக் வாங்கினாலும் அது போறது என்னமோ 80cc ஸ்கூட்டி பின்னாடி தான். ஐயோ.